யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஆனா பஸ்ஸே வரல. எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சம்பவத்தை தான். ஒரு சாதாரண மாலை நேர பயணம் எப்படி பல மணி நேர போராட்டமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். இடம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். டைம் சாயங்காலம் ஒரு 6:30 மணி. வேலை முடிஞ்ச டயர்ட்ல எல்லாரும் ஊட்டி மாறி ஊர்களுக்கு போக காத்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கெல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா இங்கதான் மொதல் ட்விஸ்ட். ஒருத்தர் வந்து பாக்குறாரு, வழக்கம் போல பஸ் வரும்னு. ஆனா ஸ்டாண்ட்ல ஒரே ஒரு பஸ் கூட இல்ல. அவருக்கு ஒரே ஷாக். என்னடா இதுன்னு முழிக்கிறாரு. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பஸ் வரல. சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்ச காத்திருப்பு இப்போ நடுராத்திரி வரைக்கும் போயிடுச்சு. சும்மா இருந்த ஜனங்க கோபத்துல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான். சரி, பஸ் எங்கதான் போச்சு? 3 மணி நேரமா ஒரு பஸ் கூடவா வராதா? அப்படியே 1-2 பஸ் வந்தாலும் அது நேரா டெப்போக்கு அனுப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் கூட்டத்துக்குள்ள ஒரு பேச்சு மெதுவா பரவ ஆரம்பிக்குது. பக்கத்துல நடக்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு தான் நம்ம பஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரே பேச்சா இருக்கு. முதல்ல முணுமுணுப்பா ஆரம்பிச்சுது, அப்புறம் எல்லாரும் அதையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 40. ஆமாங்க, 40. ஒரு பயணி சொல்றாரு, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், நம்ம கவர்மெண்ட் பஸ் ஒரு 40 வண்டி அந்த மாநாட்டுக்காக அங்க நிக்குதுன்னு. ஆனா நில்லுங்க, விஷயம் அந்த 40 பஸ்ஸோட முடியல. பிரச்சனை அதை விட ரொம்ப பெருசு. இப்போ நான் சொல்ல போற நம்பரை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. இன்னொரு பயணி சொல்றாரு, ஊட்டி டெப்போல இருந்து மட்டும் அன்னைக்கு ஒரு நாள்ல 350 பஸ் வெளியவே வரலையாம். 350? நினைச்சு பாருங்க. சோ இந்த கணக்கு பாருங்க. மொத்தமா இருக்கிற பஸ்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அன்னைக்கு ஓடல. அந்த மாநாட்டுல பார்த்தது வெறும் 40 பஸ் தான். ஆனா சர்வீஸ்ல இல்லாதது 350 பஸ். எவ்ளோ பெரிய பாதிப்பு பாருங்க. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால பாதிக்கப்பட்ட சாதாரண ஜனங்களோட நிலைமை என்ன ஆச்சு? அவங்க ராத்திரி என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு பாப்போம். ஒரு பயணியோட அந்த இரவை யோசிச்சு பாருங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு வீட்டுக்கு போலான்னு பஸ் ஸ்டாண்ட் வராரு. நடுராத்திரி 12:15க்கு பஸ்ஸுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பஸ் கிடைச்சு ஊருக்கு போனாலும் போய் சேரவே நடுராத்திரி 2 மணி ஆயிடும். அந்த நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு எப்படி போவாங்க? மக்களோட வரி பணத்துல ஓடுற பஸ்ஸ எதுக்கு ஒரு கட்சி மாநாட்டுக்கு யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் கேட்ட இந்த ஒரு கேள்வி அங்க இருந்த எல்லாரோட கோபத்தையும் மொத்தமா காட்டுச்சு. இது வெறும் கேள்வி இல்ல, அவங்களோட ஆதங்கம். சோ இதனால என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்த்தா, வீட்டுக்கு போற பயணம் ஒரு நைட்மேர் மாதிரி ஆகிடுச்சு. பஸ்ஸுக்காக மக்கள் போராட வேண்டிய நிலைமை. நடுராத்திரியில போய் இறங்கினா பாதுகாப்புக்கு என்ன பண்றது? நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, அடுத்த நாள் வேலையும் போச்சு. கடைசியா இந்த மொத்த சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை நிப்பாட்டுது. மக்களோட அத்தியாவசிய தேவையான பொது போக்குவரத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்காக திசை திருப்பினா அதோட முழு சுமையும் தாங்கிக்க போறது யாரு? உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஜனங்க தானே?